ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி ஒரு லேஸ் நெக் டிசைன் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ளவுஸ் பீஸ், லைனிங் பீஸ் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது லைனிங் பீஸில் கழுத்தோட இறக்கம், அகலம் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன். இதில் நெக்கோட ஷேப்பை ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப்புக்கு தான் நம்ம நெக் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளவுஸ் பீஸோட வெளிப்பகுதி மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம கழுத்து பகுதியை மட்டும் ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்குறோம். அந்த 1/4 இன்ச்சு கேப்பு விட்டு கழுத்தை சுற்றிலும் லைனிங் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் சேர்த்து வச்சு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டேர்னிங்ஸ்லலாம் கரெக்டாக திருப்பி விட்டு தையல் போடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் நமக்கு நீட்டாக வரும். அதே சமயம் ப்ளவுஸ் பீஸை இழுக்கக்கூடாது. இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சுருக்கமாக வந்துடும். இப்போது தையல் போட்டதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அங்கங்கே இந்த மாதிரி கிராஸாக சிசர் கட் போட்டு விடுங்க. அந்த டேர்னிங்ஸ்லாம் நல்லா கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணினதுக்கப்புறமா இது ரெண்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பிசுறு பகுதி லைனிங் பீஸ் மேலே வரா மாதிரி வச்சுட்டு சுற்றிலும் தையல் போடுங்க. இந்த மாதிரி தையல் போட்டுட்டு திருப்பும்போது நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே சமயம் திருப்பும்போது அந்த ஷேப் நீட்டாக உட்காரும். நமக்கு கஷ்டமாக இருக்காது ஸ்டிச் பண்ண. ரொம்பவே ஈஸியாகவும் நீட்டாகவும் ஷேப் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு படிமான தையல் போட்டு விடுங்க. இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சு இதுக்கு மேலே நார்மலாக நம்ம எப்போவும் ஃபினிஷிங்க்கு ஒரு படிமான தையல் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ தையல் போடுறதுக்கு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஷேப் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு நீட்டாக வந்துடும். நெக்கு ஃபினிஷிங் கொடுத்ததுக்கப்புறமா லைனிங் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் சேர்த்து வச்சு எல்லா பக்கத்துலேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தையல் போட்டுட்டு அதில் எக்ஸ்ட்ரா பீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இடுப்பு பகுதியில் மடித்து தைக்க நான் எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டுருந்தேன். அதை இப்போது டபுள் ஃபோல்டிங் போட்டு மடித்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பீஸ் அட்டாச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்தது. அவ்வளோதான், பாருங்கள், நீட்டாக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம லேஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஷேப்பு ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்துக்கு மட்டும் ஷேப்பு ட்ரா பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1 இன்ச்சு கேப்பில் இந்த ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் ட்ரா பண்ணுற இந்த லைனுக்கும் நெக்கிலேருந்து 1 இன்ச்சு கேப்பை விட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் வரா மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டு மாதிரி வராது, கொஞ்சம் ஓவல் ஷேப் மாதிரி வரும். இப்போ இதை நல்லா டார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸை அப்படியே மடிச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டர் பார்த்து மடிச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி கையால் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது அந்த ட்ரேஸ் ஆப்போசிட் சைடில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடும். இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமா நம்ம ட்ரா பண்ணும்போது அளவுகள் கொஞ்சம் கூட மாறாமல் ஷேப் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். பாருங்கள், ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதில் லேஸ் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1/4 இன்ச் அகலத்தில் லேஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த லேஸை அந்த லைன் மேலேயே வச்சு தையல் போடுங்க. லேஸை இழுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் ப்ளவுஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது. ரெண்டில் நீங்கள் எதை இழுத்தாலும் அந்த துணி சுருக்கமாக வந்துடும். ப்ளவுஸ் போடும்போது அந்த சுருக்கம் தனியாக நமக்கு தெரியும். அதனால் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப நிதானமாக ப்ளவுஸையும் இழுக்காமல் அந்த லேஸையும் இழுக்காமல் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டு தையல் போடுங்க. கரெக்டாக அந்த லைன் மேலேயே வச்சு தையல் போடுங்க. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரியே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அப்லோடு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படும் போது மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லேஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி வச்சு அந்த லேஸோட இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், ஒரு லைனுக்கு நம்ம லேஸ் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போது இன்னொரு லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கும் இதே மாதிரியே லேஸை அட்டாச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கழுத்து பகுதியில் லேஸ் அட்டாச் பண்ணும்போது ப்ளவுஸ் பீஸ் வெளியில் தெரியக்கூடாது. கரெக்டாக தெரியாத மாதிரி வச்சு தையல் போடுங்க. அதே மாதிரி இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் அந்த லேஸை நல்லா வி ஷேப் வர மாதிரி மடித்து விடுங்க.
அப்போ தான் நமக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு அந்த இடம் பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த லேஸோட இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்துட்டு சிம்பிளான ஒரு லேஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி லேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். பாருங்கள், அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது இடுப்பு பகுதியில் நம்ம நார்மலாக டாட்ஸ் பிடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரியே டாட் பிடிச்சு விட்டுக்கோங்க. 2 பக்கத்துக்கும் நான் டாட் பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் நல்லா அழகாக இருக்கிற மாதிரி ஒரு லேஸ் நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்ரீசன் உமன் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.